எங்க வீட்டு குட்டி கிருஷ்ணர் எப்படி கிளம்புனாருன்னு பாக்கலாமா? இந்த குட்டியும் குட்டி தூங்கிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள பூவெல்லாம் கோர்த்து வச்சுட்டேன். கழுத்துல போடுற, கையில போடுற, அப்புறம் காதுல போடுற பாசி எல்லாம் போன வருஷம் வாங்கினது. அதெல்லாம் பத்திரமா எடுத்து சேவ் பண்ணி வச்சுட்டேன். சென்னை சில்க்ஸ்ல இருந்து ஒரு பாக்ஸ் வாங்கினோம். அதுலயே ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு. தலையில கட்டுறது இருந்துச்சு, புல்லாங்குழலும் இருந்துச்சு. இவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு வேற வழி தெரியல அத்தான்னு சொல்லிட்டு ஹனி ரப்பர் எடுத்து கொடுத்துட்டோம். அதெல்லாம் தப்பிக்கு ரொம்ப பிடிக்கும், சவஞ்சிட்டே தெரிஞ்சான். எல்லாரும் அவங்க வீட்டு குட்டி கிருஷ்ணருக்கு வெண்ணெய் கொடுப்பாங்க. அது இல்லாத காரணத்தினால் பக்கத்து வீட்டுல இருந்து கொடுத்த பாயசத்தை ஊட்டி விட்டாச்சு. அப்புறமா மாலையை போட்டு ஆர்த்தி எடுத்து, தம்பி வாடா உள்ளன்னா வரவே மாட்டேங்கிறா. ஏ வா தம்பி குட்டி கிருஷ்ணான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கெஞ்சி கதறி கூத்தாடி அரிசி மாவுல கால் தடத்தை வச்சு வச்சு எடுத்து அதுல பூவெல்லாம் வச்சு ஜோடிச்சிட்டு இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு இந்த கல்ச்சர் ஒரு 5 இயர்ஸா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல. நான்லாம் 90s கிட்ஸ். எங்க அம்மாலாம் இதெல்லாம் என்னன்னே தெரியாது, எங்களுக்கு போட்டதும் இல்ல. அப்புறம் இந்த குட்டியன் குட்டுலாம் தூக்கிக்கிட்டு அவனோட ஜிகிரி தோஸ்தே அவனை பார்க்க போயிட்டான். அவன் பார்த்த உடனே பயந்து அழுதுட்டா. 2 பேரும் மாத்தி மாத்தி. வடிவேல் சொல்ற மாதிரி நானும் அதே கடை அதே டெய்லர் மாதிரி 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருந்தாங்க. ஒரே ஜாலி.